வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி, அதே மாரி பிஓ எக்ஸாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா பிஜி டிஆர்பி. இந்த 3 எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்முடைய அகாடமில இருந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஜ், அதே மாரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிலபஸ் மாறுமா? மாறாதா? அப்படிங்கிற மாரி கேட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எப்போ கால்பர் விடுவாங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஷூரா வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணி வேலையில இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஒவ்வொரு யூடியூப் சேனலா போயிட்டு நான் வந்து எப்போ கால்பர் ஆகும், கால்பர் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ப்ரிப்பரேஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே வந்து எல்லா வெப்சைட்டையுமே வந்து கவர்ன்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய டீம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த எக்ஸாம் வந்து கால்பர் ஆகுது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ டிஆர்பி வெப்சைட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு வெப்சைட்டு பிளஸ் நியூ வெப்சைட்டு. ஸோ ஓல்டு வெப்சைட்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஓல்டு தான் இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நியூ வெப்சைட் வந்து நம்ம பார்க்க போறோம். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி சிலபஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகல. ஆனா சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிஸ்டத்த போயிட்டு குரோம் போவோம். குரோம் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, டிஆர்பின்னு அடிங்க ஃபர்ஸ்ட்டு. டிஆர்பி. ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி தான் வரும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணணும். டீச்சர் ரெக்யர்மென்ட் போர்டு. ஸோ இதுல இந்த பாருங்க ஃபார் ஃபியூச்சர் அப்டேட் செக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பியோட நியூ வெப்சைட். இந்த வெப்சைட் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இத கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பியோட நியூ வெப்சைட். இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன பிரஸ் ரிலீஸ் குடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்ல குடுத்துருக்காங்க, அந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே வந்து குடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எப்படி இருக்குமோ, அது ஈக்குவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஆர்பி வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் பேப்பரு, இன்னும் ஒரு சில வேலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி வந்து நம்ம வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கால்பர் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டைம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஹோம், அபௌட் அஸ், எக்ஸாமினேஷன், கேண்டிடேட் செட் கார்னர், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ, பப்ளிக் கிரீவலன்ஸ், டெண்டர், கான்டாக்ட் இது எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ரெக்ரூட்மென்ட் இருக்கு, பிளஸ் டிஎன் டெட் இருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்ரூட்மென்ட் பார்க்கலாம். ஸோ ரெக்ரூட்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் சர்வீஸ், ஆனுவல் பிளானர், ரிசல்ட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆனுவல் காலண்டர், சிலபஸ் இருக்கு, மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கு, ஆன்சர் கீ, டி பேர்டு கேண்டிடேட் லிஸ்ட் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே தான் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து எதுவுமே இல்ல. ஏன்னா ப்ரீவியஸ் ஃப்ளோ தான் இருக்கு. 2014, 22 அந்த இதா இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணல. ஓகேவா? ஸோ அத வந்து நம்ம வந்து செக் பண்ண வேண்டாம். ரெக்ரூட்மெண்ட்ல வந்து இனிமே தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆனுவல் பிளானர்ல பார்க்கலாம். ஆனுவல் பிளானர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2023 இது இருக்கு. அந்த பிடிஎஃப் இருக்கு. அத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எப்பவும் போல அவங்க சொன்ன மாரி பிஓ எக்ஸாம் பிப்ரவரி மாசம் வரணும். ஆனா வரல. அதே மாரி அசிஸ்டன்ட் புரொபோசர் கவர்ன்மென்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் 4000 வேகன்சி அதுவும் கால்பர் ஆகல. ஓகே. செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் மாசம் வரணும். அதுவும் வரல. பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாசம் வரணும். அதுவும் வரல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெக்சர் இன் கவர்ன்மென்ட் பாலிடெக்னிக் காலேஜ் மே மாசம் வரக்கூடியது இந்த மாசம் தான். ஸோ இந்த மாசம் வருமா வராதா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காலம் தான் பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இது எல்லாமே வந்து அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆனுவல் பிளானர் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. அப்போ ஆனுவல் பிளானர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கொஞ்சம் அப்டேட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பிடிஎஃப் கூட வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ் எதுவுமே அப்டேட் பண்ணாம இருந்தாங்க. இந்த ரெக்யர்மென்ட் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இது மட்டும் தான் இருக்கும். காலம் மட்டும் தான் இருக்கும். அந்த பிடிஎஃப் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணாம இருந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ் ஃபார் டைரக்ட் ரெக்யர்மென்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி வந்து சிலபஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து
வில் பி அப்லோடு இன் ஃபியூச்சர். இனி வரக்கூடிய காலங்களில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிடிஎஃபே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ யூஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த அகாடமி சொன்னாங்க, இந்த அகாடமி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், படிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் டீச்சர். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட் தான். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் யாராவது வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் சிலபஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேற என்ன எக்ஸாம் இருக்கு? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்ட் கிரேடு 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்க, எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், காமர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2018, 19 தான். ஓகேவா? இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிலபஸ் எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சிலபஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா தான் படிப்பேன். சிலபஸை பார்த்துட்டு தான் படிப்பேன். எவ்வளோ வேகன்சி என்னுடைய மேஜர்ல இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது. நீங்க படிச்சுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா கால்பர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் தேடவே வந்து கரெக்டாக டைம் இருக்கும். மெட்டீரியல் தேட, டெஸ்ட் போட்டு பார்க்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பிஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய அகாடமி மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிக்காத டீச்சர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்ல காலம் தாழ்த்திட்டே இருப்பாங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம், கால்புரம் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை வந்து அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே வேண்டாமா, கால்புரம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் எலிமெண்டரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2019 சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமியில் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஓ எக்ஸாம் வந்து ப்ரொமோஷன்ல வந்து போட்டாங்க. கால்பர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. யார் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி இருக்கு. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொமோஷன்ல ஒரு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. ஓகேவா? அது டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன் யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும். இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ல வர வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து போர்டுக்கு வந்து வராது. ஓகேவா? அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் தான் வந்து இருக்கும். அதனால மனம் தளராம யார் சொல்றதையுமே நம்பாம நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அபிஷியலா வந்து டிஆர்பி வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி நாங்க வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து இப்படி ப்ரொமோஷன்ல ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மட்டும் தான் நீங்க வந்து நம்பணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து படிக்காம இருந்துட்டு சார் அந்த அகாடமி இப்படி சொன்னாங்க, இந்த அகாடமி இப்படி சொன்னாங்க, நான் படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து லூசர். அதாவது தோல்வியாளர். ஏன்னா சொல்றவன் வந்து 1000 சொல்லிட்டு போயிருவான். கடைசி கால்புரம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவன்கிட்ட போய் நம்ம போய் கேட்க முடியுமா? சார் நீங்க தான் சொன்னீங்க நான் வந்து படிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியுமா? முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பிஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஒரு நல்லா ஒரு ஜென்யூனான ஜாப்பு. இதுக்கு நம்ம அகாடமில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். டெஸ்ட் பேஜுமே இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி, பிஜிடிஆர்பி அண்ட் ஸ்பெஷல் டீச்சர், பிஓ எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? ஆமா குடுத்துருக்காங்க.
இல்ல ப்ரீவியஸ் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாற்றி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஓ எக்ஸாம் சிலபஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த இதுக்கு வந்து சீனியர் லெக்சர் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன எக்ஸாம் அப்டேட் பண்ணுறோமோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் இருக்கு. டெட் எக்ஸாம்க்குலாம் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தனியாக வீடியோ தரேன். ஓகேவா? இந்த 3 இதுக்குமே வந்து நான் வந்து தனியாக வீடியோ தரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ மேக் பண்றேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை வந்து அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து டைமை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். படிக்காம இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே படிக்காம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? கால்பர் வந்துருச்சு, வேக்கன்சிலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஃபுல் ஃபோக்கஸோட படிக்கிறீங்களோ, அத பொறுத்து தான் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். நான் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன், சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாரி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு காலமும் பாஸ் பண்ண முடியாது. டிஆர்பி வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கரெக்ட்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைய வந்து அவங்க கரெக்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா அப்படி வரல, இப்படி வரல அப்படிங்கிற மாரி வந்து என்னைக்குமே வந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாது. ஸோ புலம்பாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க், பிஓ எக்ஸாம் டெலிகிராம் லிங்க், அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூடிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டீச்சர் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.